பித்தமருந்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு கொத்தமல்லி இவ்வளோ தான் இருக்குது. நான் இந்த கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதான் கடைகளில் கிடைக்கிது. இது ஓதுவார் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில். இப்போ இதுதான் நாட்டு மல்லி மல்லியோட விதை இது பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் இருக்குது. இப்போ அடுத்து வெல்லம் 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 20 கிராம் கருப்பு திராட்சை, இந்த விதையோடு இருக்கும் பாருங்கள், எல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 50 இஞ்சி, அச்சு வெல்லம் 100 கிராம் இருக்கும். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு திராட்சை கடையில் விதையோடு இருக்கிறது இருக்கும், அந்த கடையில் இருக்கும். 100 கிராம் மல்லிக்கு போட்டு இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது அப்படியே முதல்ல இந்த மல்லியை போட்டு திரிக்கணும். இந்த மல்லி கிடச்சா நல்லது. இது நாட்டு மல்லி, இது ஹைப்ரிட் மல்லி தான். எனக்கு இது காணாதுன்னு சொல்லி இதை எடுத்து வச்சுருக்கேன். 100 மல்லி வேணும். 100 மல்லிக்கு 50 இஞ்சி போடுங்க. 100 மல்லிக்கு 50 இஞ்சி, 100 வெல்லம், 20 கிராம் கருப்பு திராட்சை. இதே கொத்தமல்லி அரைச்சிட்டேன். மல்லி விதையை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் சரசரந்தான் இருக்கும். வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு இப்படி திரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி திரித்து இந்த அரிப்பில் லேசாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி திரும்ப உள்ளே போட்டிருக்கேன். சரி பாருங்கள், 100 மல்லியும் அரைச்சிருக்கேன். இந்த இஞ்சை கழுவி நல்லா தோலை சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன். இப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். மொத்தமாக போட்டு மிக்சி ஜார் போட்டு மல்லி இருக்குல்ல, எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் தட்டி போட்டாச்சு. போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இது பாருங்கள், அரைச்சி எடுத்து இந்த உருண்டையை பிடிச்சி வச்சுருங்க பாருங்கள். ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டையை சாப்பிட்லாம், 3 நேரம் சாப்பிட்லாம். வெறும் வயிற்றில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்ணும். காலையில் இந்த மாதிரி 1 சாப்பிட்ணும், காலையில் 1, நைட்டு 1, மறுநாள் காலையில் 1, 3 சாப்பிட்லாம். இது 3 பேர் சாப்பிட்லாம் இருக்குது. சாப்பிட்டோம்னா பித்தத்துங்களை தலைவலி, தலை சுற்று, இந்த வாந்தி எடுக்கிறது எல்லாத்துக்குமே கேட்கும், நல்லா கேட்கும். 1 சாப்பிடாமல் காலையில் எந்திரிச்சோன்னு வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்ருங்க. ஒரு உருண்டை இனிப்பு எல்லாம் சேர்ந்தா இருக்குது. சவச்சி சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா சவச்சி சாப்பிடுங்க. சவச்சி மென்று விழுங்குங்க. அப்படி மென்று சாப்பிட முடியல, கொஞ்சம் லேசாக கொஞ்சம் இருக்கும், சரந்தாக இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவிச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் இது தண்ணி சேர்க்காமல் செஞ்சு நல்லா கேட்கும். இந்த தண்ணியே கிடையாது, வெறும் மல்லி, இஞ்சி, வெல்லம், கருப்பு திராட்சை, அதில் உள்ள தண்ணி தான் இப்படி அரைச்சிருக்கு. எந்த தண்ணியும் சேர்க்கலை. அதனால் இதை ஒரு நேரத்துக்கு 1, காலையில் 1, நைட்டு 1, மறுநாள் காலையில் 1, 3 நேரம் சாப்பிட்ணும். ஒரு ஆள் சாப்பிட்டா பித்தம், தலை